மதுரையில் தாவேக இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் இடத்தில் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. மாநாட்டிற்கு இன்னும் 25 நாட்கள் இருக்கும் நிலையில் மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்க. தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு அது மதுரையில் நடைபெறும்னு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதனோட கட்சி தரப்புல அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று இருந்தது. ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி மாநாடு அமைக்கப்பட்டு முதல் மாநாடு தமிழக வெற்றி கழகம் தரப்புல முதல் மாநாடானது நடத்தப்பட்டு அதுல ஏறத்தாழ 12 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவைக்காவோட இரண்டாவது மாநில அளவிலான மாநாடு மதுரையில நடைபெறும்னு சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து தற்போது அதற்கான பூர்வாங்க பணிகள் துவங்கி இருக்கிறாங்க. மதுரையில் இருந்து பாத்தீங்கன்னா அந்த வகையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில பாரபட்சி பகுதியில இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லி தாவைக்கா தலைவர் விஜய் அறிவிச்சிருந்தாரு. இந்த இரண்டாவது மாநாட்டுக்காக கடந்த 16ஆம் தேதி காலையில 7 மணிக்கு கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில பூமி பூஜை அந்த காலம் அதே மாதிரி உள்ளிட்டவைகள் செய்யப்பட்டது. இதற்கு காவல்துறை பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி ஏற்கனவே தாவைக்காவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சந்திச்சு மனு அளித்திருந்தாரு. இந்நிலையில இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு இன்னும் 25 நாட்களே இருக்கிற நிலையில அதற்குண்டான பணிகள் தற்போது விறுவிறுப்பா தொடங்கி நடைபெற்று வருது. பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 500 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவுல அந்த மாநாடு நடைபெறதுக்கு உண்டான பணிகள் ஏற்பாடு, அதாவது இந்த பணிகள் இப்ப நடைபெற்று இருக்கு. பாத்தீங்கன்னா சுத்தம் செய்யப்பட்டு தற்போது மேடை மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் இடத்துல தடுப்பு வேலி உள்ளிட்டவைகள் அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருது. தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் தனது பலத்தை நிரூபிக்கிறதுக்காக விஜய் தரப்புல இரண்டாவது இந்த மாநில மாநாடு நடத்தப்படுறதாகவும் கூறப்படுற ஒரு சூழ்நிலையில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது பார்க்கப்படுது. ஏற்கனவே 2026 வரக்கூடியதாக அந்த 2026ல நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தரப்புல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னும் அதிமுக தரப்புல தமிழகம் காப்போம் உரிமைகளை மீட்போம் அப்படிங்கிற பெயர்லையும் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட சட்டப்பேரவை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதன் அடிப்படையில பணிகளை தொடங்கி இருக்கிற நிலையில தாவேக்காவும் தங்களோட பங்குக்காக மாநில மாநாடு அமைக்கப்பட்டு முதல் மாநாடு முடிஞ்சு இரண்டாவது மாநாடுக்கான பணிகளை ஒரு மிக வேகமா நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது கூடிய சீக்கிரம், அதாவது இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு 25 நாட்கள் மட்டுமே உள்ள ஒரு சூழ்நிலையில தற்போது இதன் பணிகள் மிக வேகமாக நடந்துட்டு இருக்குது. நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.